வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல, ஆசைகள் அதிகரிப்பதால் தான். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். வறுமைங்கிறது செல்வம் குறையிறதால வர்றதல்ல. உங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்திக்கிறதுனால தான் வறுமை வருது. ஆசைகளை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு பலவிதமான தேவைகளை நீங்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிடுறீங்க. அப்படி பலவிதமான தேவைகளை நீங்கள் உருவாக்கிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகுது. பிரச்சனைகள் அதிகமானால் நீங்கள் செல்வம் உள்ளவர்களாகவே இருந்தாலும் அதற்கு மேலே நீங்கள் பிரச்சனைகளை வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வறுமையில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் செல்வந்தராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணாது. எப்பொழுது ஒரு மனிதன் தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை மட்டும் வைத்துட்டு தேவைகளை அதிகப்படுத்திக்காம தனக்கு தகுந்தாற்போல் தேவைகளை யார் ஒருத்தர் பூர்த்தி பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ முடியுங்கிறது தான் உண்மை. அப்படி இல்லாத போது தன்னுடைய செல்வத்திற்கு மேலே ஆசைப்பட்டு வாழ்க்கையில் பலவிதமான துன்பத்தை அடைகிறதுனால எந்த விதமான நன்மையும் கிடையாது. உங்ககிட்ட என்ன செல்வம் இருக்குதோ அதுக்குள்ள மட்டும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே நீங்கள் தேவையில்லாத செயல்களை செய்யும்போது உங்களுக்கு வறுமைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வறுமையை யாரும் உங்களுக்கு கொடுக்கறதில்ல, அதைய நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. அந்த வறுமைக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னு கேட்டால் உங்களுடைய தகுதிக்கு மேலே நீங்கள் ஆசைப்படும் போது அது வறுமையாக மாறிடுது. எப்பொழுதும் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா செல்வம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது தவறு. இருக்கிறத வச்சு ஒரு மனிதன் வாழ கற்றுக்கிட்டாதான் அந்த மனிதன் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா சந்தோஷத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பலவிதமான தேவைகளை உருவாக்கிட்டு செல்வமே இருந்தாலும் அது பத்தாதுங்கிற ஒரு நிலை ஏற்படும். அப்போது அவங்களுக்கு வறுமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய மனநிலையும் ரொம்ப பாதிச்சிருக்கும். அப்போது என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா? எங்கேயாவது டூர் போயிட்டு வந்தால், அதாவது சுற்றுலா போயிட்டு வந்தால் ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சுற்றுலா போகிறதுக்காக அதுக்கும் செலவை
செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். மீண்டும் மீண்டும் அவங்களுடைய தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு தான் இருக்குமொழிய அவங்களுடைய தேவைகள் குறையாது. சுற்றுலா போகணும்னாலும் உங்களுக்கு செலவாகும் இல்லையா? அப்போ மீண்டும் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் இல்லையா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வறுமை தாண்டவம் ஆடிட்டு தான் இருக்கும். பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். நீங்கள் அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை மட்டும்தான் செய்யணும் இல்லையா? அவங்க ஆசைப்படுறதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் வாழ்க்கையில் துன்பம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆசைகளை ஒவ்வொருவரும் கட்டுப்படுத்தி கொண்டால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.